ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 196. இந்த பகுதியில் 203வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ருத்யு சார்வத்ருக்சிம்ஹ சந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷனசாஸ்தா விஷ்ணுதாத்மா சுராரிகா. 203வது திருநாமம். ஓம் சந்தாத்ரே நமக. சேராத பொருட்களை எல்லாம் சேர்ப்பவர் என்று இதற்கு பொருள். பராசரப்பட்டர் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை சொல்லும் போது அதற்கு சிறு சிறு கதைகளை சொல்லி பெரிய தத்துவங்களை விளக்குவதில் வல்லவர். அவர் நரசிம்ம அவதாரத்தை பற்றி எப்படி கூறியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சர்க்கரை போடாத வெறும் பாலை மட்டும் கொடுத்தார். இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் தன் மகனிடம். அதற்கு மகன் சொன்னான், இனிப்பு குறைவாக உள்ளதப்பா என்று. உடனே அவர் சர்க்கரையை மட்டும் தன் மகனுக்கு கொடுத்து, அதாவது பால் கொடுக்கவில்லை, சர்க்கரையை மட்டும் கொடுத்து, இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அவன் சொன்னான், இது பாலை விட இனிப்பாக உள்ளது என்று சொன்னான். அதன் பிறகு அவர் தந்தை என்ன செய்தார்? அடுத்தது முதலில் பாலை தனியாக கொடுத்தார், பிறகு சர்க்கரையை தனியாக கொடுத்தார். இப்போது பாலில் சர்க்கரையை கலந்து கொடுத்து, இது எப்படி உள்ளது என்று சொல் என்று கேட்டார் அந்த சிறுவனின் தந்தை. அதற்கு அந்த சிறுவன் அந்த பாலை, அதாவது சர்க்கரை கலந்த பாலை குடித்துவிட்டு, அப்பா, இது வெறும் பாலை விடவும் வெறும் சர்க்கரையை விடவும் இந்த சர்க்கரை கலந்த பால் தான் இனிப்பாக உள்ளது. இனிமேல் எனக்கு வெறும் பாலும் வேண்டாம், வெறும் சர்க்கரையும் வேண்டாம், சர்க்கரை கலந்த பாலை மட்டும் கொடுங்கள் என்று சொன்னான் அந்த பையன். இந்த கதையை சொன்ன பராசரப்பட்டர் திருமால் மிருக வடிவத்துடன் எடுத்த மத்ஸ்யம், கூர்மம் போன்ற அவதாரங்கள் வெறும் பால் போன்றவை. மனித வடிவத்துடன் எடுத்த ராமன், கண்ணன் போன்ற அவதாரங்கள் வெறும் சர்க்கரை போன்றவை. ஆனால் மனிதன், மிருகம் இரண்டும் கலந்த கலவையாக எடுத்த நரசிம்ம அவதாரம் சர்க்கரை கலந்த பால் போன்றதாகும். எப்படி வெறும் பாலையும் குடிக்க முடியாது, வெறும் சர்க்கரையையும் சாப்பிட முடியாதோ, ஆனால் சர்க்கரை கலந்த பாலை குடிக்க முடியும் தானே? அதுபோலவே நரசிம்ம அவதாரத்தில் ஈடுபட்ட ஒரு பக்தனின் மனது திருமாலின் மற்ற அவதாரங்களில் ஈடுபடுவதில்லை என்ற கதைக்கு பின் உள்ள தத்துவத்தை விளக்கினார் பராசரப்பட்டர். அதாவது நரசிம்மர் சேராதவற்றை எல்லாம் சேர்ப்பவர். மனிதனையும் மிருகத்தையும் இணைக்க முடியுமா? பகலையும் இரவையும் இணைக்க முடியுமா? பூமியையும் வானத்தையும் இணைக்க முடியுமா? வீட்டின் உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் இணைக்க முடியுமா? உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் இணைக்க முடியுமா? கருணையையும் கோபத்தையும் இணைக்க முடியுமா? ஆனால் இதை அனைத்தையும் இணைத்தவர் நரசிம்மர். சிங்கம், மனிதன் இரண்டும் கலந்த நரசிம்ம வடிவில் தோன்றி மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்தார். பகலும் இரவும் இணையும் பொழுதான சந்தியா காலத்தில் தோன்றி பகலையும் இரவையும் சேர்த்தார். தனது மடியில் வைத்து இரணியனை வதம் செய்த நரசிம்மர் தன் மடியில் பூமியையும் வானத்தையும் ஒன்றாக சேர்த்தார். வீட்டின் உள்புறம் வெளிப்புறம் இரண்டையும் இணைக்கும் நிலைப்படியில் வைத்து இரணியனை வதைத்ததால் வீட்டின் உள்புறம் வெளிப்புறம் இரண்டையும் நிலைப்படியில் சேர்த்தார். நகத்தை வெட்டினால் அது வளர்வதால் அதற்கு உயிர் இருப்பதாகவும் கொள்ளலாம். அதை வெட்டினாலும் வலிக்காததால் உயிர் இல்லாததாகவும் கொள்ளலாம். அதனால் தன்னுடைய நகங்களால் கீறி இரணியனை கொன்று உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இரண்டையும் சேர்த்தார் நரசிம்மர். சிங்கம் எப்படி யானையோடு போர் புரிந்து கொண்டே தன் சிங்கக்குட்டிக்கு பாலும் ஊட்டுமோ, அதுபோல நரசிம்மர் இரணியனை கோபத்துடன் வதம் செய்து கொண்டே தன்னுடைய குழந்தையான பிரகலாதனிடம் கருணையையும் காட்டி அருள் புரிந்தார். இப்படி கருணை, கோபம் என்ற இரண்டு குணங்களையும்
ஒரே நேரத்தில் சேர்த்து காட்டினார் நரசிம்மர். இப்படி சேராத பொருள்களை எல்லாம் சேர்ப்பவராக நரசிம்மர் விளங்குவதால் சந்தாத்ரே என்று அழைக்கப்படுகிறார். இந்த 203வது திருநாமத்தை சொல்லி வந்தால் பக்தர்களின் வாழ்வில் பிரிந்து போன சொந்தங்களும் செல்வங்களும் மீண்டும் வந்து சேரும்படி நரசிம்மர் அருள் புரிவார். நாமம் 204. ஓம் சந்திமதே நமக. இந்த நாமத்தில் குளப்படியில் மழை பெய்தால் குருவி குடித்துப் போம், வீராணத்தில் மழை பெய்தால் நாடெல்லாம் விளையும் என்ற இந்த வாசகத்தின் பொருள் என்ன என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.